அபிரகாம், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த டோல்கேட் தான் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய பகுதி விவசாயிகள் இந்த டோல்கேட் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தனியார் நிறுவனத்தினரும் அதாவது அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் தெரிவித்து தற்பொழுது சார் ஆட்சியரகத்தில் பஸ் உரிமையாளர்களும் மற்றும் டோல்கேட் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இருந்த போதிலும் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் விவசாய நிலங்களை இந்த டோல்கேட்டுக்கு சொந்தமாக எடுத்திருக்கிறார்கள். அதிக பணம் உடனடியாக அந்த டோல்கேட்டை அப்புறப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அறிவித்து தற்பொழுது டோல்கேட் முன்பாக பொதுமக்கள் முற்றுகையிட்டு வருகிறார்கள். அதே போன்று மற்றொரு புறமும் பஸ் உரிமையாளர்கள் மற்றும் சார் ஆட்சியர் தலைமையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அடுத்தடுத்து அந்த டோல்கேட்டுக்கு எதிராக மக்கள் போராட மாட்டார்கள் என தெரிய வருகிறது. அபிரகாம், கடலூர் கொத்தட்டை அருகே சுங்கச்சாவடிகள் தனியார் வாகன பேருந்துகளுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக தற்போது புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு பாஸ்டாக்கு 200 ரூபாய் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் 1 கோடி பேர் இருப்பான். அந்த 200 ரூபாய்க்கு என்ன 1 கோடி 200 என்னாச்சு? யாருக்கு போதும் அந்த காசெல்லாம்? பொதுமக்கள் சுரண்டி திங்கிறதுல இருக்கீங்க. கவர்மெண்ட் திங்கிறதா நீங்க ஒரு பக்கம் சுரண்டி திங்கிறீங்க. வண்டியா அந்த 5 நிமிஷம் இந்த ஒரு நாள் பாஸ் பண்ணி விட முடியாதா? இந்த ஒரு வண்டியை பாஸ் பண்ணி விட அடுத்த வண்டி போகாதா? காசு உனக்கு வேணுங்கிறீல்ல? காசு உனக்கு வேணும்னு கேட்கறல்ல? அப்ப இருக்கிற வண்டிக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? 10 நிமிஷத்துக்கு மேல 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. அந்த ஒரு வண்டி விட்டு அடுத்த வண்டி போகாதா? எனக்கு என் வண்டியில டோல் இன்னைக்கு எடுத்த நீ பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். 15 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல டோல்ல நின்னா காசு கிடையாது. காசு கட்ட தேவையில்லைன்னு ஒரு ரூல் இருக்கு. 15 நிமிஷமா நிக்கிறேன். ஒரு கிலோமீட்டருக்கு 65 காசு தான் வசூல் பண்ணணும். பேருந்துக்கு 1.5-2 ரூபா ஆகும். அவன் போட்ட கெசப்ல இருக்கிற எதையுமே அமல்படுத்தாம எனக்கு ஒரு மெயில் பண்றான். இந்த மெயில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சட்டப்படி பண்றோம். கெங்கராம்பாளையம் டோல்கேட்ல ஏண்டா 60 ரூபான்னு கேட்டா, கெங்கராம்பாளையம் டோல்கேட்ல 60 ரூபா வாங்குற, இங்க ஏன் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபா வாங்குறேன்னு கேட்டா 120 என்ன சொல்றான்னா, கெங்கராம்பாளையம் இடம் 29 கிலோமீட்டருக்குன்றான். அவன் போட்ட சட்டப்படி 60 கிலோமீட்டர் டோல்கேட்னா அங்க ஏன் டோல்கேட் துவங்கினா? 29 கிலோமீட்டர் டோல்கேட் துவங்குவான் அவன் வசதிக்கு. 59 கிலோமீட்டர் டோல்கேட் வைப்பான். சட்டநாதபுரம் தாண்டி அங்க ஒரு டோல்கேட்னா யார் இடிச்சு ஆக்குறது? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, மக்கள் தர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். உண்மையே வந்திருக்க எல்லாரும் பாராட்ட விரும்புறேன். இன்னும் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நாம் பேச்சுவார்த்தையை இங்கதான் நடத்தணும், அங்க இல்ல. இன்னைக்கு உண்மையில என்ன நடக்குதுன்னா, இந்த டோல்கேட் கட்டணத்தை நம்ம குறைக்கலன்னா, காலைல குட்டியாங்க ஒருத்தர் போயிருக்காரு காய்கறி ஏற்றிக்கிட்டு போனாரு. எவ்வளவு தெரியுமா? ஒரு சிங்கிளுக்கு 240 ரூபா. இதுல பகல் கொள்ள இல்லையா? அது இதுவரை சாலைக்காக போராடி இருக்கோம். இந்த பகுதி சாலை போடுறப்ப விவசாயிகளுக்காக போராடி இருக்கோம். விவசாய கூலி. கடலூர் மாவட்டம் கொத்தட்டை அருகே தனியார் பேருந்துகளுக்கு சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்ததான அண்மை தகவலை தற்போது பார்த்தோம். விரிவான தகவலை பின்வரும் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.